கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த ஊருக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கணவரால் கைவிடப்பட்டு 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தேன். நான் இந்த சபையோட மகள் தான். நான் வேலை நிமித்தமாக எனக்கு தைராய்டு இருந்தது. நான் தைராய்டை சரியாக பார்க்கல. நான் லீவு போடணும், லீவு கொடுக்க மாட்டாங்க. தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணால் 10 நாள் 20 நாள் லீவ் போடணும். அப்படி லீவ் போட்டாக்கா குடும்பத்தை பார்க்க முடியாது, குழந்தைங்களுக்கு சாப்பாடெலாம் பண்ண முடியாது, செலவுக்கு காசு வேணும் அப்படின்றதுனால நான் பாவில் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. பண்ணலை. நான் அதுனா சின்னாக்கா நாளடைவில் கட்டி மாதிரி வந்துடுச்சு. கட்டி மாதிரி வந்துட்ட பின்னால் நான் மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது தைராய்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா தைராய்டு இல்லைன்னா நான் மறுபடியும் விட்டுட்டேன். அப்படியே லேசியாக விட்டுட்டேன். ஜெபம் பண்ணால் சரியாயிடும், ஜெபம் தைராய்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டலாம் சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வளர வளர என்ன வேலை மேலே ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆப்ரேஷனும் பண்ணிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணிட்ட பின்னால் லேபில் கொடுத்தாக்கா அது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது, ஏசப்பா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாண்ட சொன்னேன், அப்பாண்ட சொன்னேன். சொல்லிவிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதை போய் பார்க்கணும், சென்னைக்கு போங்க, அப்படி இல்லைனாக்கா ஜிப்மர் பாண்டிச்சேரிக்கு போங்க, அங்கே தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் சென்னைக்கெல்லாம் போகிறதுக்கு என் கூட ஆள் இல்லை. நான் பாண்டிச்சேரிக்கே போனேன். பாண்டிச்சேரிக்கே தனியாக தான் போனேன். தனியாக போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு அவங்க இந்த வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால எனக்கு 3 மாதம் அதிகமாகிடுச்சு. 3 மாதம் அவங்க சொன்னாங்க 4 வாரத்துக்குள்ளே தைராய்டு மாத்திரை கண்டினியூ பண்ணணும், நீங்கள் இது வரைக்கும் கடைசி வரைக்குமே நீங்கள் தைராய்டு மாத்திரை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. 4 வாரத்தில் போட வேண்டிய மாத்திரையே 3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம் வரைக்குமே தைராய்டு மாத்திரை எடுக்க வேணாம், மருந்து இல்லை, மருந்து வரும்னு சொல்லிட்டு ஜிப்மரில் லேட் ஆக்கிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுனாக்கா எனக்கு கேன்சர் பிளட்டில் வந்துடுச்சு. எனக்கு பயமாயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்குது, ஏசப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சு பாஸ்ட் அப்பாக்கிட்டையும் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு போனேன். 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வரப்போ அந்த மருந்து கொடுக்குறப்ப எனக்கு சரீரத்தில் ஆப்ரேஷன் பண்ணதை விட அந்த மருந்து ஒரு தடையும் கொடுக்கும்போது எனக்கு சரீரத்தில் ரொம்ப பலவீனம்னு ஆகிடும். இப்போ எலும்புலாம் அப்படியே உலர்ந்து போன மாதிரி, சத்து இல்லாமல், பலன் இல்லாமல், உப்பு இல்லாமல் அந்த அயோடின் இல்லாத உப்புலாம் சாப்பிட சொல்லுவாங்க. மீன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு ரொம்ப முடியாமல் ஆகிடும். 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த வருஷம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ நான் 40 நாள் இங்கே ஜெபம் பண்ணிட்டு போவேன். வேலைக்கு போயிட்டு வருவேன், இங்கே ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஜெபம் பண்ணிட்டு போகிறப்ப என் பொண்ணு இங்கே தான் இருப்பாள். அவள் என்னை கூப்பிட்டு போவோம், வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். நான் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கும்போது அம்மாவும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது எனக்கும் ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு நாள் அம்மா எங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது பர்டிகுலராக எனக்கு ரொம்ப அபிஷேகத்தில் நிரம்பி பசுத்த ஆவியானவர் அம்மா மூலியமாக பேசுகிறாரு, எனக்காக பேசுகிறாரு. எனக்கு ஜெபத்தில் நான் உணர்றேன், ஆண்டவரே எனக்காக பேசுகிறீங்க, ஏசப்பா நீங்கள் எனக்காக மட்டும் தான் பேசுகிறீங்க, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட நான் அப்போ சொல்லலை. நான் அதுக்கப்புறம் அப்போ தான் மருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அம்மா மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க, மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஏசப்பா அடுத்த டெஸ்ட்டில் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் போன மாதம் 10ஆம் தேதி போயிட்டு ஸ்கேன் பண்ணுறப்ப உனக்கு அந்த வைரஸ் இல்லைம்மா, உனக்கு கேன்சர் இல்லை, கிளியர் ஆகிடுச்சு. கைகளை தட்டி உற்சாகமாக இன்னொரு சாட்சி கூட சொல்லணும். நான் இப்படி இந்த உடம்பு முடியாமல் இருக்கிற நேரத்தில் எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் போட்டாங்க. லீவு போட முடியல, லீவு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இதனாலேயே எனக்கு உடம்பு முடியாமல் போனாலும் நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலை முதல்ல செஞ்ச வேலை. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் என்னால் கலந்துக்க முடியாது. வருவேன், ஆராதனை கலந்துக்கிட்டு வார்த்தையை கேட்க முடியாது, ஓடுவேன். எனக்கு நேரம் ஆகிக்கினே இருக்கும், ஒரு வசனம் கூட கேட்க முடியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண எனக்கு நைட் ஷிஃப்ட்டு இல்லை, எனக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்டு வேலையாக கொடுத்தாரு, ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த சம்பள உயர்வு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் இல்லைங்க, 4000 ரூபாய் உயர்வு கொடுத்து கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. ஆமென். மகிமையும் ஸ்தோத்திரமும் கரங்களும் உண்டாகட்டும். இன்னைக்கு கூட
நம்முடைய அன்பு சகோதரர் திரு ஜானகிராமன், சௌமியா அவர்கள் 2 பிள்ளைகள் இவர்கள் வந்திருக்கிறார்கள். பவுஞ்சூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலிருந்து இவர்கள் ஒரு 3 ஆண்டுகளாக என்னிடத்தில் இவர்கள் ட்ரீட்மெண்ட் பார்ப்பார்கள். எந்த சூழல் இருந்தாலும் ஒரு சாதாரணமான ஒரு தலைவலியாக இருந்தால் கூட என்கிட்ட வந்து தான் இவர் குடும்பமும் இவர் தம்பி குடும்பமும் இவர் தாய் தகப்பன் இவருக்கு தெரிந்தவர்கள் இவர் ரெஃபர் பண்ணி இவரே காரில் கூட்டிகிட்டு வருவார், பைக்கில் கூட்டிகிட்டு வருவார். ராத்திரி எந்த நேரம் வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, சார் இந்த மருந்து எடுக்கலாமா போடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு தான் போடுவார். ஆனபடினாலே இப்போ சமீபத்தில் இந்த கிளைமேட் மாறினதில் இருந்து நாடெங்கும் முழுவதும் ஜுரம், அதிக அளவு ஜுரம், சளி, இருமல், டெங்கு, டைஃபாய்டு, வைரல் ஃபீவர், மலேரியா, மர்ம காய்ச்சல். அரசாங்கமே இதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறது, காய்ச்சல் வருது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி. ஆகையினால அப்படி இருக்கிற பட்சத்தில் சகோதரருடைய குழந்தைக்கு 2வது மகனுக்கு ஒரு 3 வயது ஆகிறது. இந்த 3 வயது குழந்தைக்கு கடந்த ஒரு 12 நாட்களுக்கு முன்பதாக ஜுரம் என்று வந்தார்கள். மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு செக் பண்ணி கொடுத்து விட்டு நான் அனுப்பினேன். ஆனபடினாலே திரும்ப ஒரு 3 நாள் கழித்து வந்தார்கள். அப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைக்கு வைரல் ஃபீவர் வித்து இன்ஃபெக்ஷன் இருந்தது, டைஃபாய்டு இருந்தது, டெங்கு பாசிட்டிவாக கண்ட்ரோல், பிளேட்டெட் இரத்த தட்டணுக்கள் குறைந்து விட்டது. பெரியவங்களுக்கு இரத்த தட்டுக்கள் குறைஞ்சிட்டா நமக்கு உடனே வந்து பிளேட்லெட் கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைக்கு குறைபடும் போது எமர்ஜென்சி அதி தீவிர சிகிச்சை பிரிவில் தான் வைத்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்களிடத்துல நான் ஆலோசனையை சொல்லி ரிப்போர்ட்டெல்லாம் காட்டி அப்படியே டெஸ்ட் எடுக்கிறது கூட ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் டெஸ்ட் எடுத்தேன். இருக்குமா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி. குழந்தை ரொம்ப தலை சாய்ந்து போனது. இவர்களும் பதட்டமாக இருக்கிறார்கள், குடும்பத்தாரும் பதட்டமாக இருக்கிறார்கள். ரிப்போர்ட் வந்தது, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது. உடனே நான் சொன்னேன், சகோதரர் அவர்களே, இது வந்து கிளினிக்கில் ஓபியாக வச்சு பார்க்க முடியாது, அதனால் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு உள்ள ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணி தான் பார்க்கணும், ஒரு 2-3 நாள் நீங்கள் அட்மிஷனில் இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாரு, முடியவே முடியாது, நான் போக மாட்டேன், நீங்கள் தான் பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்தா சரியாயிடும், நீங்கள் பாருங்கள் சார் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறதுன்றே தெரியலை. ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களே, ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டுறாங்களே, நம்மகிட்ட பார்க்க சொல்கிறாங்களே, இது மற்ற பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, குழந்தைகளுக்கு ரத்த தட்டணுக்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரத்த தட்டணுக்கள் வந்து 100, 200, 500, 1000 அப்படி குறையாது. 5000, 10,000, 20,000 மணிக்கு ஒரு முறை குறைந்து கொண்டே போகும். குறைந்து கொண்டே போனால் அதுக்கு அடுத்தது வந்து டெத்து தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி இருக்கிற சூழலில் இவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொன்ன ஒன்று, பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன், அட்மிஷன் போட்டலான்னதுக்கு இல்லை வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி, சரி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த 72வது மணி நேரம் 3 நாட்கள் அடுத்து திரும்பவும் எடுக்கப்படும் பொழுது ரத்த டெஸ்ட்டு அடுத்த நாள் காலையில் நான் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு 3 நாளாக எனக்கு தூக்கம் இல்லை. ராத்திரி 1:30 மணிக்கு எழுந்து ஃபோன் பார்க்குறேன், இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, குழந்தை கான்ஷியஸாக இருக்கா, சுய நினைவோடு இருக்கா, நினைவிழந்து இருக்கா, என்னென்னலாம் பிரச்சனை வருமோ இதெல்லாம் கேட்குறேன். குழந்தை தண்ணியும் குடிக்கலை, லிக்விட் எடுத்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் 3 நாட்களாய் ஜெபித்து அவர்களும் நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க சார், நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க, ஆண்டவர் செய்வார், ஒன்றும் ஆகாது, என் குழந்தை படிச்சிடும், சரியாயிடும்னு சொல்லி 3வது நாள் கால வேளையில் வந்தார்கள். ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு லேபுக்கு ரெஃபர் பண்ணி எடுத்து பார்க்கப்படும் பொழுது 1,47,000 அந்த ரத்த தட்டணுக்கள் உயர்ந்திருந்தது. குழந்தையினுடைய செயல்பாடுகளில் மாற்றம் தெரிந்தது. வாய் பேசவே முடியாமல், தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருந்த குழந்தை பேசி நடக்க, அம்மா அப்பா கூட விளையாட, வீட்டில் விளையாட, தண்ணி குடிக்க, ஏதோ ஆகாரம் எடுக்க, அப்படியாக இருந்தது. ஆனபடினாலே அவர்கள் நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் தேவாலயத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அந்த பவுஞ்சூர் பக்கத்தில் இருக்கிற அந்த வில்லேஜிலிருந்து குடும்பமாக இவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த சாட்சியிலே மகிமைப்படுவாராக. அவர்களுக்காய் நான் ஜெபிக்கலாம். கண்களை எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்க போகிறோம். அப்படி இப்படி திரும்பி பேசுங்க. கடவுளுக்கு ரொம்ப நன்றிங்க. அப்படி முன்னாடி பாருங்கம்மா. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி, என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்து.